நான் வந்து என்னுடைய நீதி பெருசு, நான் இவங்கள மாதிரி இல்லாம் இல்லை, நான் இவ்வளோ தசமபாகம் காணிக்க கொடுக்குறேன், நான் அநியாயமாக எதுவும் பண்ணலை, நான் நீதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நீதியையோ உங்களுடைய நீங்கள் கொடுக்குற நீங்களுடைய காணிக்கையோ இல்லைன்னா உங்களுடைய பக்தி வைராக்கியத்தையோ வருஷப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா கர்த்தருக்கு முன்பாக? இதுதான் ஆவிக்குரிய மேட்டிமை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆவிக்குரிய மேட்டிமை, நான் இதெல்லாம் பண்றேன். இந்த பரிசேயனுக்கு இருந்தது ஆவிக்குரிய மேட்டிமை தான். நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ, இதெல்லாம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன், இது எல்லாத்தையும் நான் பின்பற்றேன், அப்படி நான் என்ன நீதிமானா வச்சிருக்கேன் அப்படின்னு தான் பரிசேயன் தன்னுடைய நீதியை தன்னுடைய எல்லா நற்காரியங்களையும் வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தால் மற்ற மனிதர்களை கம்பேர் பண்ணி தன்னை வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தான்.